வணக்கம் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கல்பத்ரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு வந்திருக்கோம். இந்த பிளாட் வந்து எங்கே இருக்குன்னா கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்லேருந்து ஜஸ்ட் 5 minutes ட்ராவலில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம், எனக்கு பின்னாடியே நிறையா வீடு இருக்குது. என்ன ரீசன்னா phase 1, phase 2 அண்ட் phase 3 மூணுமே முடிஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாட் வாங்கணும்னா நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். எதனாலனா வெறும் ஒரு 2 ஃப்ளெக்ஸை வச்சு எந்த ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்காம இந்த லேஅவுட் முடிச்சிருக்காங்க. கஸ்டமரோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் மட்டுமே phase 1 அண்ட் phase 2 முடிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு குவாலிட்டியான CMDA ரெரா அப்ரூவ்ட் பிளாட்ஸ் லேஅவுட்ஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வீடியோக்குள்ளே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க ரூபி லேண்ட்மார்க். வண்டலூர்லேருந்து படப்பை போகிற ரூட்டில் இந்த ரூபி லேண்ட்மார்க் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. கிளாம்பாக்கத்துலேருந்து ஜஸ்ட் 5 minutes. அந்த ரூபி லேண்ட்மார்க்லேருந்து வாக்கபிள் இருக்க லேஅவுட்லேருந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் நின்று பேசிகிட்டு இருக்க இடம் phase 2 ஓட மிடில் இருக்கேன். phase 3யும் முடிஞ்சிருச்சு. அப்போ எதுக்குடா இங்கன்னு பார்த்தீங்கன்னா phase 4 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு ப்ரீ லான்ச்காக தான். ஸோ இந்த லேஅவுட்டில் 80% ஆஃப் லேஅவுட் முடிஞ்சு எனக்கு பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க எல்லாருமே வந்துட்டாங்க ப்ராப்பர்ட்டியில். இந்த இடத்துல கிளாம்பாக்கத்துலேருந்து வர இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 45 lakhsல உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிளாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு 80 to 90% லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே 24 hours உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது. ப்ளஸ் இபி லைனுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா phase 3 ஃபுல்லாகவுமே லைன் வந்து வலிச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வரலாம், அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டிட்டு இங்கே வந்து லிவ் பண்ணலாம். இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ரெண்டல் ஏரியாங்க. இந்த இடத்துல இப்போ நான் விசாரித்தேன், பக்கத்தில் 17,000 to 18,000 ரெண்ட் வந்து வந்துட்டுருக்கு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரூபியில் வந்து ரெண்ட் அதிகம். ஸோ ரூபியோட கம்பேர் பண்ணும்போது இங்கே ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸே நல்ல ரெண்ட் கிடைக்குதுன்னு இங்கே எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லேஅவுட்டோடைய என்ட்ரன்ஸில் தான் உங்களுக்கு பஸ் வந்து நிற்கும். படப்பையிலேருந்து ஊரப்பக்கம் வழியாக தாம்பரம் போகிற பஸ்ஸும் சரி, மணிமங்கலத்துலேருந்து போகிற பஸ்ஸும் சரி, நம்மளுடைய சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பஸ் நிற்கும். சைட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்கள் பசங்களை CBSE ஸ்கூலில் சேர்க்கணும், அதே டைமில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ரீச்சபிளாக இருக்குன்னா ஜஸ்ட் அப்படியே உங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாமே வாக்கிங் போயே வந்துட்டு பசங்களை ஸ்கூலில் வரலாம். ஸ்ரீநிகேதன் பாடசாலா CBSE ஸ்கூலும் நம்மளுடைய சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் ஆகட்டும், கிளாம்பாக்கம் நியூ பஸ் டெர்மினஸ், ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், இந்த எல்லா இடத்துல இருந்தும் 5 minutes சைட்டுக்கு வந்துடலாம். இது ஒரு நல்ல ஒரு திக் ரெசிடென்ஷியல். ஒரு 10 years முன்னாடி தாங்க அந்த ரூபி ஆரம்பித்தாங்க. ரூபி ஆரம்பிக்கும் போதே என்னன்னு பேர் வச்சுருந்தாங்கன்னா ரூபி லேண்ட்மார்க்னு வச்சுருந்தாங்க. எதுக்காக தெரியுங்களா? இந்த இடத்துல ரூபி லேண்ட்மார்க்கை தவிர வேறு எந்த பிளாட்டுமே இருக்காது. அவ்வளோ காலியாக இருந்த இடம். ஆனால் இன்றைக்கி ஓவர் 10 yearsல இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் வேறு லெவலில் இருக்குது. 2005ல் நீங்கள் கோயம்பேடு மிஸ் பண்ணியிருந்தீங்க, CMBTயை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போது 2025ல் கிளாம்பாக்கம் பக்கத்தில் இருக்க இந்த லேஅவுட்டை மிஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சைட்டில் எனி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் இந்த சைட் பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அவர் பேசுவார், அதை பற்றி கேளுங்க. வணக்கம் சார். இப்போ நம்ம எந்த லேஅவுட்டில் இருக்கோம் சொல்லுங்கள் சார். கல்பத்ரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே. ஸோ கல்பத்ரு கன்ஸ்ட்ரக்ஷன்றது எங்கே இருந்து இருக்குன்றது அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா வியூவர்ஸ்க்கு? ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா மணிவாக்கம்ல லொக்கேட் ஆகிருக்கு சைட்டு. ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் அண்ட் ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு ஹார்ட்லி 2 to 3 kilometers தான் இருக்கும். நம்ம கேட் வாசல்லே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. பின்னாடிலாம் வீடு இருக்கு சார், ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இது நான் இப்போ பார்த்தேன் phase 2 இருக்கு. அப்போ phase 2 phase 3லாம் இடம் இருக்குங்களா? phase 2ல 100% sold out சார். sold out. phase 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 5 to 6 plots தான் இருக்குது. அதுவும் க்ளோசிங் காலில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். phase 4 வந்து சூன் லான்ச் பண்ணிவிடும். ஓகே சார். இப்போ பிளாட் ரேட்லாம் என்ன ப்ரைஸில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க சார்? 45 lakhsலேருந்து ஸ்டார்டிங் சார். அதாவது கிளாம்பாக்கத்துலேருந்து ஒரு 3 kilometers வர ஏரியாவுக்கு வந்துட்டு ஒரு 45 lakhsலேருந்து நீங்கள் வந்து பிளாட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்மோஸ்ட் 20 families உள்ளே இருக்காங்க. ஆமாம் சார், நல்ல ஒரு டென்ஸான ஏரியா தான். ஃபுல்லாகவே வீடு, அதுவும் phase 1ல கடைலாம் வேறு நான் பார்த்தாங்க. ஒரு ஸ்டீல் கம்பெனி கடை மாதிரி வேறு இருந்தது. ஸோ இப்போ எதிர்க்கே ஸ்கூல் இருக்குன்னா அப்போ பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இல்லை. நம்ம கேட் அண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு தான். இது நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்தேன் அதுக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே 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 ஃபைன், சூப்பர். வேற என்னென்ன அம்யூனிட்டிஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க சார்? பிளாக் டாப் ரோட், காம்பவுண்ட் வால் அண்ட் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு சார். ஓகே. வாட்ச்மேன் கூட இருக்காங்க. அதே மாதிரி கேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CCTV கேமராவும் இருக்கு. CMD அண்ட் ரெரா ப்ராஜெக்ட்டுங்க இது. ஸோ அதனால உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பக்காவாக வந்துடும். CMDA வித் ரெரா, DTCP கிடையாது. ஆமா, CMD பக்கத்துல ஒரு 4 லேஅவுட் தள்ளி பார்த்தா DTCP ரெரா இருந்தது. ஆமா, அதுவே நீங்க சொல்ற பிரைஸ் தான் சொன்னாங்க. இது CMD லிமிட்லயே நீங்க இது பண்ணி நீங்க 45 lakhsலேருந்து ஸ்டார்டிங் சொல்றீங்க. ஆமா, சூப்பர் சார், சூப்பர். ஸோ இப்போ phase 3 அண்ட் phase 4 கிட்ட வந்து பார்த்துட்டு வந்துடலாமா சார்? இங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ரொம்ப அலையெல்லாம் வேணாம். நீங்கள் அப்படியே வந்துட்டு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கலாம். ரூபி லேண்ட்மார்க்குன்ட்டு நீங்கள் நம்மளோட லேஅவுட் போட்டிங்கனாலுமே வந்துடும். ஸோ நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியோடைய லொக்கேஷனுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சாரி, இன்றைக்கி ரொம்ப வெயில் அடிக்குது, அதனால் ரொம்ப இதுவாக இருக்குது. அண்ட் phase 1 அண்ட் phase 2 ஆல்ரெடி சோல்ட் அவுட்டுங்க. இங்கே வந்துட்டு ஏன் phase 1 அண்ட் phase 2ல ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு கேட்காதீங்க, எல்லாருமே கட்டிட்டு வந்துட்டாங்க. phase 3லேயுமே ஒரு
6-7 பிளாட் மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ் 4க்காக மட்டும்தான். ஸோ ஃபேஸ் 4 ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த லான்ச்சிங் ப்ரைஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 80 to 90% லோனும் இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, ப்ரொவைடட் உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். ஸோ நான் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸில் தான் இருக்கேன். அப்படியே என் கூட வாங்க, உங்களுக்கு ஸ்கூல் எங்கே இருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதாங்க, ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் ரோடு கிட்ட வந்துட்டோம். அப்படியே பேன் பண்ணி காட்டுங்க பிரதர். கல்பத்ரு குரு கணேஷ் அவென்யூவில் இருந்து ஜஸ்ட் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கனாலுமே வந்துட்டு ஸ்ரீ நிகிதன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க பக்கத்துலேயே இருக்கணும்னா இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது. ப்ளஸ் இங்கேருந்து ஒரு 5 minutes ட்ராவலில் ஆல்வின் சிபிஎஸ்சி ஸ்கூல் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுடைய பசங்களை பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.